நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு உண்மையிலே எங்களுடைய பணிகள் ஒரு அரச நிறுவனம் என்ற பொழுதும் எங்களால் ஆன பணிகளை நாங்கள் எங்களுடைய அரச சேவைக்கு மேலதிகமாக இந்த பிரதேசத்துடைய நன்மைகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த செய்தியை கூறி உண்மையிலே இங்கே பல ஆசிரியர் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், அதிபர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த காரணாவுடைய கல்வி வளர்ச்சியிலே அதிபர்கள் இன்னும் கூடிய அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே விட்டு உண்மையிலே அதற்குரிய ஒரு சரியான ஆள் எங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறார். அவர் எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு தலைவரன். அவர் இன்று வடமாகாணத்தினுடைய கல்வி பாரம்பரியத்தை கட்டி காக்கின்ற ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிறார். எங்களுடைய மண்ணினுடைய கல்வி வளம் பெருக வேண்டும், எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்திகளை சொன்னால் பல அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உண்மை அந்த அபிவிருத்தி திட்டங்கள் இன்னும் பூரணப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு என்னுடைய மிகுந்த பணிவான ஆரம்பத்தை உங்களிடம் தெரிவித்து இந்த கார் அபிவிருத்தி சபையிலாக இன்னும் பல பணிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே இன்னும் ஒரு ஒன்றிணைந்த சேவையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி என்னுடைய இந்த நிகழ்வுகளை என்னை பிரதமராக அழைத்ததற்காக இந்த விழா ஏற்பாட்டு குழுவினருக்கும் சிறப்பாக எங்களுடைய வைத்திய கலாநிதியர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அவர் என்னுடன் ஒரு 10-15 தடவை தொடர்பு கொண்டிருப்பார். இந்த வெப்ப கல்வி அவருடைய அந்த முயற்சி அவர் உண்மையிலே எங்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஐயாவுடனே முழு பொறுப்பை கொடுத்து நீங்களே செய்யுங்கள் சொல்லி விட்டுட்டோம் என்றால் அவர் மிக தகுதியானவர். எனவே ஒரு சரியான மனிதனாலே சரியான முறையிலே சரியான ஒழுங்கமைப்புடனே இந்த விழா என்று ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு சரியான இலக்கை அடையும். அந்த இலக்கினூடாக இந்த மண்ணினுடைய அடையாளம் உண்மையிலே நான் வந்த போது கூட ஒரு சில சம்பவங்களை இங்கே சொன்னேன். எங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் ஒரு இழக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு வந்து தனித்துவங்கள் இருக்கின்றன, தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன. அவை கட்டிக்காக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் என்று இந்த இடத்திலே சூரியனுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்வதை நன்றி வணக்கம். வடமாகாண கல்வி படிப்பாளர் இப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்காக அவர்களுக்கு நான் நன்றி கூட இருக்கிறேன். அபிவிருத்தி சபையின் சார்பாக நன்றியோட மற்றும் இந்த நூலகமானது மாணவர் நூலகம் மாணவர்கள் அறிவு பற்றிய தீர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நூலகத்தை நாங்கள் அபிவிருத்தி சபை ஊடாக இதை செயல்படுத்த வேண்டும், இயக்க வேண்டும் என்று சொல்லி இரவும் பாடுமாக இதே சிந்தனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு புலம்பெயர் லண்டன் சபை ஆக்கள், கனடா சபை ஆக்கள் எல்லாரும் இதுக்கு நல்ல ஆதரவு தந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எங்கேயே எதிர்பார்த்தார்கள், ஏன் இவ்வளவு காலம் பின்னுக்கு போய்கொண்டிருக்கு, ஏன் இதை செயல்படுத்த இல்லை, ஏன் தொடங்க இல்லை, ஏன் நடத்த. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதை படிப்படியாக நாங்கள் செய்து ஒரு பகுதியை இந்த 3 கட்டமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். நிதியை பொறுத்து முதல் கட்டம், முதல் கட்டத்தையாக இதுக்கு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விப்படியால இந்த சபையினர் தெரிந்து கொள்வது என்றால் கல்வி சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரிகள், பாடசாலைகள் எல்லாம் இதுல வந்து அவர்கள் பங்கு பெற்றவனும் அவை ஒப்புழைத்து இருக்கவும். அப்ப 2-3 தரம் போய்தான் இந்த அறிவுரையை அழைத்து அவர்களுடைய புத்திமதியை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு இது எப்படி அமைய வேண்டும், இது இப்படி அமைந்தால புரியும் சொல்லி அவர்களுடைய அறிவுரை கேட்டார். அப்ப அவர்களுடைய அறிவுரைக்கு அவர்களுடைய உதவிக்கும் அவருடைய அறிவுரைக்கும் அது எனக்கு பூர்ண சந்தோஷமாயிருக்கு. சபைக்கும் அது சரி. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி வித்யாலயம், யாரு மற்ற யாரு
சொல்லி அப்ப அதே மாதிரி எனக்கு ஆசிரியர் அதை விட இவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு அவையும் சார்பாக நான் என் நம்பியை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். மற்றும் இப்ப நான் முதிய ஒரு சில காலம் இந்த அவைசபையில இருந்த ஒரு அங்கத்தவராக அந்த காலங்களில் அது 2005, 6 நினைக்கிறேன். அந்த 5, 6 அப்ப தில்லி அப்புறமானவர் இருந்தவர். அவர் அவருக்கு தான் தேவைதான் அவர். அப்ப அதன் மேலே அவருக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. சமூக சேவை வேண்ட அவர் தான், சமூக சேவை வேண்ட அவர் தான் சமூக சேவை. அவருக்கு வேறு ஒரு சேவையும் இல்லை. அப்ப அவர் நடுக்க இதே சிந்தனையாக செயல்பட்டு கொண்டிருக்க அவருக்கு பின்னால நான் நின்று கொள்வேன். காரியாவில் ஒத்துழைப்பு இப்போ ஒத்துழைப்பு சின்ன பிள்ளைகள் இந்த நூலகம் அந்த சின்ன பிள்ளைகளையும் தான் நாங்கள் அறிவிக்கணும். அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வரணும். அவர்களுக்கு பாதிப்பு பழகத்தை நூலகம் என்ன, ஏன் அங்க போகணும், அவர்கள் வந்து இதுல ஒரு வைக்கப்பட்டார்கள். வைக்கப்பட்டால் காலப்போக்கில் நாங்கள் அவர்களை நூலகத்துக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கலாம். அப்ப வளர்ந்த பிள்ளைகளை எடுத்தாமல் வரணும்னு அவர்கள் பெறமாட்டார்கள். ஒரு 8,000 அவர்கள் சண்ட பூர்வ மக்களுக்கு இருந்திருக்கிறார். நேற்று சிறப்பான நிகழ்ச்சி, நல்ல பிடித்தமான நிகழ்ச்சி, தினச்செருப்புகள், சந்தோஷமான மனிதர்கள் நல்லது. அதே மாதிரி ஆசிரியர் அந்த உத்தரவு நல்லது. பேராசிரியர் தர்மரட்னம் அவரை மாதிரி பல கல்விமான்கள் இந்த பூமியில் இந்த காரணம் மண்ணில் தோன்றும். அதான் இந்த விருப்பம். உதாரணமாக சொல்ல போதான் கீர்த்தி நடராஜன் ஈரவாணி அட்வொகேட் குலசிங்கம் இருக்கிறார். மற்றது பண்டித செல்வன், மற்றது அப்படிப்பட்ட வித்திய கல்விமான்கள் அறிவாளிகள் இந்த ஊரில் அவர்கள் எல்லாத்தையும் சரித்திரமும் எங்களோட வருங்கால சந்தையிலிருந்து நாங்கள் சொல்லி காட்டணும், எடுத்து காட்டணும். அப்ப நான் யோசிக்கிறேன், இந்த எனக்கு ஒரு எண்ணம், இந்த யுகத்தில் அவருடைய படம் வைத்து அவருடைய வாழ்க்கை செய்த புகழ்ச்சி அதுல கீழே இருந்து எழுதி இருந்தால் அந்த பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாறையில் பட்டம் பெற்றவர் வாழ்வழி நட்சத்திரம் இந்த ஆண்டு இந்த தேதி இந்த நேரத்தில் தோற்று சொன்னவர் முன்கூட்டிக்கு அவர் வெள்ளக்காரர்கள் பட்டம் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட கல்விமான்கள் இருந்த அதே மாதிரி பல கல்விமான்கள் தோன்றவரும். அப்ப இந்த நூலியத்தின் நோக்கமாக பல கல்விமான்கள் பிள்ளைகளை அறிவு பற்றி தீர்க்கிறோம். சுயமாக தாங்கள் அறிவு தேடணும். அப்ப நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த கல்வி நவீன முறையில அவர்களுக்கு அறிவு தேடலை பூர்த்தி செய்கிறார்கள். மக்களுக்கு பங்கு பெற்று ஆதரவு 11 மணிக்கெல்லாம் முடியுமான்னு சொல்லி எதிர்பார்த்தது. 12 இவ்வளவு நேரம் புள்ளியோட இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கவிதை சபையின் சார் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த